ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இப்போ வந்து நம்ம வாத்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கோல்டுக்கு நல்ல ரெமெடி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 கட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் நல்லா கொரப்பாக எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து நாட்டு வாத்து, இன்னொன்று வந்து பிராய்லர் வாத்து. ஸோ பிராய்லர் வாத்துக்கு கொதியிலே வெந்துக்கும், நாட்டு வாத்துக்கு 3 விசில் விடணும். ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சின்னதாக கம்மியாக ஊற்றிக்கணும். டக்கில் ஆல்ரெடி ஃபேட் கண்டென்ட் இருக்கும், அதனால் நீங்கள் எண்ணெயை கம்மியாக ஊற்றுங்க. நல்லெண்ணெய் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு இதில் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கறி எடுத்து வச்சுருக்கோம், அந்த கறி எடுத்து இதில் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஜஸ்ட்டு 3 விசில் வரட்டும்னு நம்ம வந்து அதை வெயிட் பண்ணோம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து ஒரு பேனில் மிளகு, பட்டை, ஏலக்காய், பாசி, சோம்பு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் நட்சத்திரம், அந்த கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் வந்து எண்ணெயில் வந்து அந்த மசாலாலாம், அந்த மிளகு இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் சைடில் வந்து தேங்காயை நல்லா திருவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதோட பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த குக்கரில் வந்து 3 விசில் வந்திருக்கும், அந்த தண்ணியை எடுத்து இதில் நான் யூஸ் பண்ணுறேன். வெறும் தண்ணியை யூஸ் பண்ணாமல் அந்த வாத்து தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து ஊற்றிக்கிறோம், கறியை எடுத்து போட்டுறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ப்ளஸ் கொத்தமல்லி பவுட்ரு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.